12th காமர்ஸ் சாப்டர் 1 பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் லெசன்ல இருக்கிற வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாட் இஸ் மேனேஜ்மெண்ட் கேட்டிருக்காங்க. மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பண்ணுற எல்லா விஷயங்களுமே மேனேஜ்மெண்ட் தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கோ ஆஃபீஸ்க்கோ கிளம்புறீங்கன்னா 9 மணிக்கு ஆஃபீஸில் இருக்குன்னா எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கிறீங்க, எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறீங்க, இதெல்லாமே கூட ஒரு மேனேஜ்மெண்ட் தான். ஸோ அது எப்படி இங்கிலீஷில் எழுதுவீங்க? மேனேஜ்மெண்ட் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் டே டு டே லைஃப். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, சும்மா யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்கல்ல, ஒரு கோல் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். ஸோ ஒரே ஆள் பண்ணால் அது மேனேஜ்மெண்ட் கிடையாது, பல பேரை ஈடுபடுத்தி பண்ணாதான் அது மேனேஜ்மெண்ட். இப்போ ஸ்கூல் எடுத்துக்கோங்க, வெறும் பிரின்சிபலோ கரஸ்பாண்டோ மட்டும் இருந்தாங்கன்னா அது மேனேஜ்மெண்ட் ஆகிடுமா? அவங்களுக்கு கீழே நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க, நான் டீச்சிங் ஸ்டாஃப் இருக்காங்க, இவங்க எல்லாரும் அவங்கவுங்க கோலுக்காக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஒரு மேனேஜ்மெண்ட். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் எழுதுவோம்? மேனேஜ்மெண்ட் இஸ் கோல் ஓரியன்டட் அண்ட் இட் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் கெட்டிங் திங்ஸ் done with and through others. So slash போட்டு படிக்கிறீங்கன்னா management is goal oriented and it is an art of getting things done with and through others. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லிஸ்ட் அவுட் த மேனேஜ்மெண்ட் டூல்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேனேஜ்மெண்ட்டுங்கிற சப்ஜெக்டை இப்போ நம்ம காமர்ஸில் படிக்கிறோம். இதை தாண்டி பல சப்ஜெக்ட்ஸில் இது வருதுங்க. அது எதுனா அக்கௌண்டிங், பிஸ்னஸ் லா, சைக்காலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமெட்ரிக்ஸ், டேட்டா ப்ராசஸிங், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் தான். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டேட் த மீனிங் ஆஃப் அத்தாரிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அத்தாரிட்டி அப்படின்னா என்னன்னா, புக்கில் கொடுத்துருக்கிற மீனிங் அத்தாரிட்டி மீன்ஸ் ரைட் டு சுப்பீரியர் டு கிவ் ஆர்டர் டு சப்பார்டினேட். அதாவது மேலதிகாரி ஒருத்தர் அவங்க கீழே ஒர்க் பண்ணுற சப்பார்டினேட்ஸ்க்கு ஆர்டர்ஸ் கொடுக்கறது பேர் தான் அத்தாரிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு வாட்டி சொல்கிறேன், அத்தாரிட்டி மீன்ஸ் த ரைட் ஆஃப் அ சுப்பீரியர் டு கிவ் த ஆர்டர் டு ஹிஸ் சப்பார்டினேட்ஸ். ஸோ சுப்பீரியர்ன்றவங்க மேலதிகாரி, சப்பார்டினேட்ன்றவங்க எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ இதுலேயே ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா, கொடுத்துருக்கிற வேலையை ஒழுங்காக செய்யணும். வேற ரெஸ்பான்சிபிலிட்டி மீன்ஸ் ஆப்ளிகேஷன் ஃபார் பெர்ஃபார்மன்ஸ். லாஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாட் டு மீன் பை ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸ்பேன்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க, நம்பர் ஆஃப் சப்பார்டினேட்ஸ் தான் நம்ம ஸ்பேன்னு சொல்கிறோம். ஸோ இது இங்கிலீஷில் எழுதும் போது த ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, த நம்பர் ஆஃப் சப்பார்டினேட்ஸ் ஹூ கேன் பி மேனேஜ் எஃபிஷியன்ட்லி பை த சுப்பீரியர். ஒரு சுப்பீரியரால் எத்தனை சப்பார்டினேட்டை கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியுமோ அதுதான் ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ஒரு மேனேஜர் கீழே எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்களோ அதுவும் ஸ்பேன் தான் சொல்லுவாங்க. ஸோ இங்கிலீஷில் எப்படி எழுதுவீங்க? சிம்பிளி த மேனேஜர் having the group of subordinates who report him directly is called. இந்த வீடியோவில் ஷார்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, டிஃபைன் த டேர்ம் மேனேஜ்மெண்ட் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 2ல் இருக்குங்க. ஸோ 2 டெஃபினிஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டு மேனேஜ் இஸ் டு ஃபோர்காஸ்ட். அதாவது மேனேஜ் பண்ணுறதுனா ஃபோர்காஸ்ட் என்னன்னா, அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ யோசிக்கிறது தான் ஃபோர்காஸ்ட். ஃபோர்காஸ்ட் பண்ண கையோட நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? பிளான் பண்ணணும். ஸோ பிளான் பண்ணதை நெக்ஸ்ட்டு ஆர்கனைஸ் பண்ணணும். ஆர்கனைஸ் பண்ணதை கரெக்டாக கமாண்ட் பண்ணணும். கமெண்ட் பண்ண கையோட இது எல்லாத்தையும் கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணணும். சப்போஸ் தப்பு எங்கன்னா நடந்துச்சுன்னா அதை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இதுதான் ஹென்ரி ஃபாயில் சொல்கிறாரு. மேனேஜ்ங்கிறது டு மேனேஜ் இஸ் டு ஃபோர்காஸ்ட், டு பிளான், டு ஆர்கனைஸ், டு கமெண்ட், டு கோஆர்டினேட் அண்ட் டு கண்ட்ரோல். நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். டிஃபரன்ஷியேட் மேனேஜ்மெண்ட் ஃப்ரம் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்காங்க. இனி 3 பாயிண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 5ல் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேனேஜ்மெண்ட் கீழே யார் வராங்கன்னு பார்த்தலாம். இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூலை எக்ஸாம்பிளாக எடுக்கிறீங்கன்னா, ஒரு ஸ்கூலில் இருக்கிற ஹெச்எம்ஸோ கோஆர்டினேட்டர்ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் கீழே இருக்காங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் இருக்கிறவங்க பிரின்சிபல், கரஸ்பாண்டன்ட், அந்த ஸ்கூலோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், இவங்களாம் அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் இருக்காங்கன்னு சொல்லலாம். இதை வச்சு அவங்களோட அத்தாரிட்டி என்னங்கிறத நம்மளால ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ இந்த ஹெச்எம்ஸ், கோஆர்டினேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மிடில் அண்ட் லோயர் லெவலில் இருக்காங்க. அதே பிரின்சிபல் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா டாப் லெவலில் இருக்காங்க. நெக்ஸ்ட் ரோல் படி பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் இருக்கிறவங்க டெசிசிவ், அதாவது முடிவுகள் எடுக்கிற நிலைமையில இருக்காங்க. இவங்க எடுக்கிற முடிவுகளை இவங்க நிர்வாகம் பண்ணுவாங்க. அதை தான் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கன்சர்ன் வித். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க ஒரு பாலிசியை உருவாக்குறாங்க, அதான் பாலிசி ஃபார்முலேஷன். இவங்க என்ன பண்ணுறாங்க, மேனேஜ்மெண்ட் லெவலில் இருக்கிறவங்கன்னா அந்த பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அதுதான் பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன், அமல்படுத்துறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் இருக்கிறவங்கள கீ பர்சன் யாருன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்கிறோம். மேனேஜ்மெண்ட் லெவலில் இருக்கிறவங்கள மேனேஜர் அப்படின்னு சொல்கிறோம். ஷார்ட் ஆன்சர் தேர்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் ஆர் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் டெய்லர்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 6ல் இருக்குது. ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஸ்கூல் லெவலில் இருக்கிறதுனால வாட்டன் தான் கேட்டிருக்காங்க, ஹெட்டிங்ஸ் எதுனா போதும். பட் காலேஜ் லெவலில் படிக்கும்போது இந்த ஒரு பாயிண்டோட டீப் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ங்கிற சப்ஜெக்ட் கீழே. ஸோ இந்த ஆன்சர் கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் சயின்டிஃபிக்னாலே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சயின்ஸ் நாட் அ ரூல் ஆஃப் தம். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஹார்மோனி நாட் டிஸ்கார்ட்.
ஹார்மோனினா ஒரு நல்ல இலக்கணம் இருக்கணும். அதே நேரத்தில் என்ன இருக்கக்கூடாதுன்னா ஒரு வேற்றுமை வந்து இருக்கக்கூடாது. யாருக்கும்னா ஒரு கம்பெனியில் இருக்கிற மேனேஜருக்கும் அவங்க கீழே இருக்கிற ஒர்க்கருக்கும். 3வது பாயிண்ட் என்னன்னா மென்டல் ரெவல்யூஷன். ஸோ இந்த பாயிண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கரும் ஒரு மேனேஜ்மெண்ட்டும் வந்து ஒத்துமையாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து ராத்திரி வரைக்கும் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். ஏன் இவங்க நிலைமை அவங்க புரிஞ்சுக்கணும், அவங்க நிலைமை இவங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பர்ஃப்யூம் வாசனை தான் தெரியும்னு நினைச்சேன். ஆனா பசியோட அருமையும் தெரியுங்கிறத புரிய வச்சுட்டீங்க. இனிமே உங்க கூட வேலை செய்ய நாங்க தயார். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல இண்டிவிஜுவலிசம், அதாவது ஒரு விஷயம் பண்றதுனால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத யோசிக்கிறத தாண்டி எல்லாரும் சேர்ந்து கோஆப்ரேட்டடா ஒர்க் பண்ணும் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து சொல்றாங்க. லாஸ்ட் பாயிண்ட் வந்து டெய்லர் என்ன சொல்லியிருக்காருன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் டு ஹிஸ் ஆர் கிரேட்டஸ்ட் எஃபிஷியன்சி அண்ட் ப்ராஸ்பரிட்டின்னு சொல்லியிருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக அவங்க சொல்றது என்னன்னா நம்ம வந்து செலெக்ஷன் ஆஃப் எம்ப்ளாயிஸ், கரெக்டான எம்ப்ளாயை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ அங்கேயே வந்து பாதி பிரச்சனை முடிஞ்சுங்கிற மாதிரி இந்த பாயிண்ட்ல சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த 5 பாயிண்ட்டுமே வந்து சயின்டிஃபிக் பிரின்சிபல்ஸ் கீழே பார்த்துருக்கோம். ஷார்ட் ஆன்சர்ஸில் லாஸ்ட் பாயிண்ட் வந்து வாட் டிட்டர்மைன்ஸ் தி ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கேட்டிருக்காங்க. இது வந்து பேஜ் நம்பர் 9ல் கொடுத்துருக்காங்க. 2 பாயிண்ட் தான் வந்து ஒரு கம்பெனியோட ஸ்பேன் என்னங்கிறத முடிவு பண்ணும். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா இன்ஃப்ளூயன்சஸ் த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸ் இன் த மேனேஜர் ஜாப். இன்னொரு வாட்டி சொல்கிறேன், இன்ஃப்ளூயன்சஸ் த காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் மேனேஜர்ஸ் ஜாப். 2வது பாயிண்ட் வந்து டிட்டர்மைன் த ஷேப் ஆர் கான்ஃபிகரேஷன் ஆஃப் த ஆர்கனைசேஷன். இப்போ வந்துட்டு சில ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வைட் ஸ்பேனை ஃபாலோ பண்ணுவாங்க, சில ஆர்கனைசேஷனில் நேரோ ஸ்பேன் ஃபாலோ பண்ணுவாங்க. வைட் அப்படின்னா என்னன்னா இப்போ வந்து ஒரு மேஸ்திரி இருக்கார், அவர் கீழே 10 சித்தாள் இருக்காங்கன்னா இது வந்து வைட் ஸ்பேன். அதுவே இப்போ போலீஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு லெவலில் இருக்காங்கல்ல, இவர் வந்துட்டு கான்ஸ்டபிள், அதுக்கு மேலே சொல்லிட்டு டிஜிபி மேலே போயிட்டே இருக்காங்களா, இதெல்லாம் வந்து நேரோ ஸ்பேன் கீழே சொல்லலாம். இப்போ அப்படியே ஒரு ஆர்கனைசேஷன் கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ், அவர் மேலே சீனியர் எக்ஸிக்யூட்டிவ், அதுக்கப்புறம் வந்து டீம் லீடர், அப்புறம் வந்துட்டு டெப்யூட்டி மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், அப்படி மேலே போகிறாங்களா, அதெல்லாம் வந்து நேரோ ஸ்பேன் சொல்லலாம். ஸோ ஒரு ஷேப் அண்ட் கான்ஃபிகரேஷனும் ஒரு இண்டிவிஜுவல் மேனேஜர் ஜாபை வச்சு தான் எந்த அளவுக்கு ஸ்பேன் இருக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். 12th காமர்ஸ் சாப்டர் 1ல இருக்கிற லாங் ஆன்சர்ஸ் பத்தி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கேட்டிருக்காங்க. இதுக்காக ஒரு ஷார்ட்கட் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் நம்ம ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஷார்ட்கட் என்ன அப்படின்னா SPBMSc. SPBMSc படிச்ச ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் ஆக்சுவலாக ஒரு MSc படிக்கல, இன்ஜினியரிங் தான் படிச்சாரு. SPBல எஸ் என்ன அப்படின்னா செப்பரேட் டிசிப்ளின். மேனேஜ்மெண்ட்ங்கிறது நிறைய கண்ட்ரில வந்து ஒரு செப்பரேட் டிசிப்ளினாவே ஃபாலோ பண்ணப்பட்டு வருது. டிசிப்ளின் அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செமினார், ஸ்பெஷல் கோர்சஸ், ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் கூட இதுக்கு ரிலேட்டடாக கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா மேனேஜ்மெண்ட்ங்கிறது அவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத உணர்ந்ததுனால. நெக்ஸ்ட் SPBல P என்ன அப்படின்னா ப்ரொஃபஷனல் அசோசியேஷன். ஸோ மேனேஜ்மெண்ட் படித்தவங்களை வந்து ஒரு ப்ரொஃபஷனல் அசோசியேஷனாக தான் பல கண்ட்ரீஸ்ல வந்து கன்சிடர் பண்றாங்க. ஸோ அவங்கள வந்து ஒரு பிரைட் பப்ளிக் இமேஜ் இருக்கிற பீப்புளா வந்து கன்சிடர் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து B என்ன அப்படின்னா பாடி ஆஃப் நாலேஜ். எப்படி ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கு பாஸ்போர்ட் ரொம்ப முக்கியமோ, மேனேஜ்மெண்ட் படிச்சு வச்சிங்க அப்படின்னா ஒரு நாலேஜ் ரிலேட்டடான ஒரு பாஸ்போர்ட், இது மூலயமா நீங்க வெளிநாட்டிலையும் உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. நெக்ஸ்ட் MScல M என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட் டூல்ஸ். இது ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெரி ஷார்ட் ஆன்சர்லயே பார்த்துருக்கோம். மேனேஜ்மெண்ட்ங்கிறது அக்கௌண்டன்சி, பிசினஸ் லா, சைக்காலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமெட்ரிக்ஸ், இந்த மாதிரி பல சப்ஜெக்ட்ல வந்து ஒரு டூலா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து S என்ன அப்படின்னா ஸ்பெஷலைசேஷன். மேனேஜ்மெண்ட் படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களை வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஸ்கில் இருக்கிறவங்களா தான் நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா மேனேஜ்மெண்ட் படிச்சவங்கள ஒரு ஹைலி குவாலிஃபைட், ட்ரெயின்ட், எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா தான் பாக்குறாங்க. லாஸ்ட் பாயிண்ட் கோட் ஆஃப் கண்டக்ட். இந்த பாயிண்ட் கீழே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ஓரளவு கார்பரேட்லயும் சரி, பிசினஸ்லயும் சரி மற்றவங்களை ஹேண்டில் பண்றது ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் SPBMSc, செப்பரேட் டிசிப்ளின், ப்ரொஃபஷனல் அசோசியேஷன், பாடி ஆஃப் நாலேஜ். நெக்ஸ்ட் வந்துட்டு MSc என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட் டூல்ஸ், ஸ்பெஷலைசேஷன், கோட் ஆஃப் கண்டக்ட். பிரின்சிபல்ஸ் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா புக்ல வந்து 14 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது 14 பாயிண்ட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்டாவே உங்களுக்கு வந்து காலேஜ்ல வரும். பட் இப்போதைக்கு நம்ம ஒரு 5 பாயிண்ட் மட்டும் தான் பார்க்க போறோம். அது என்னென்ன அப்படின்னா DDUUA. DD என்ன அப்படின்னா டிவிஷன் ஆஃப் ஒர்க், டிசிப்ளின். ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கான பேசிக் பிரின்சிபல் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் தான். அதே மாதிரி டிவிஷன் ஆஃப் ஒர்க், வேலையை பிரித்து செய்யணும். நிறைய வேலை இருக்கும்போது அதை வந்து குட்டி குட்டி டாஸ்காக பிரித்து செய்யும்போது அதை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து 2 U. ஒன்று வந்து யூனிட்டி ஆஃப் கமாண்ட், இன்னொன்று வந்து யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன். ஸோ யூனிட்டி ஆஃப் கமாண்ட் அப்படிங்கிறது ஒரு நேரத்தில் ஒரு சப்பான் இருக்குது, ஒரு சுப்பீரியர் கிட்ட மட்டும்தான் ஆர்டர் வரணும். 2-3 இடத்துலேருந்து வந்துச்சுன்னா
அது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷனையும் கான்ஃப்ளிக்டையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன். இதுக்குள்ள என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரே ஒரு பிளான், ஒரே ஒரு குரூப், அவங்களோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னவோ அதை நோக்கி மட்டும் தான் போகணும், நடுவில் எந்த டீவியேஷன்ஸும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. லாஸ்ட் இருக்கிற பாயிண்ட் அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆல்ரெடி இதுவுமே வந்து 2 மார்க்ல பார்த்தது தான். அத்தாரிட்டிங்கிறது ஒரு சுப்பீரியர், அவங்களோட ரைட்ஸ் படுத்துறது. ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு எம்ப்ளாயி வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை கரெக்டாக வேலையை முடிச்சு கொடுக்குறது. சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் அடுத்த வரேன். பாய்.